ஓம் முருகா அஸ்ட்ரோதரணி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நீங்க வணிசை கரணத்துல பிறந்தவரா இருக்கீங்க அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்கானதுதான். வணிசை கரணத்துல பிறந்தவங்க ரொம்ப வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு குணம் இருக்கும். மனசுல பட்டதை ரொம்ப தைரியமா மத்தவங்க முன்னாடி சொல்லணும் அப்படின்னாலும் தைரியமாக பேசக்கூடிய ஒரு இயல்பு அது அவங்க கிட்ட இயல்பாகவே இருக்கும். செய்யறாங்க அல்லது ஒரு செயல் ஏதாவது ஒரு விஷயத்த ரொம்ப செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னாலும் அவங்க செய்யக்கூடிய செயல்கள் எதையுமே மூடி மறைச்சி வச்சு செய்ய முடியாதவையா இருக்கும். வெளிப்படையாவே தெரிஞ்சிடும் இவங்க இதைதான் பண்ண போறாங்க அல்லது பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. இதுதான் பாத்தீங்க அப்படின்னா ஒரு செயலை செய்யறோம் அப்படின்னா அதுக்கு முயற்சி ரொம்ப முக்கியம். அதுலயும் தொடர் முயற்சி இருந்தாதான் ஜெயிக்கவே முடியும். வணிசை கரணத்துல பிறந்தவங்க கிட்ட நீங்க இதை பார்க்கலாம். எந்த ஒரு செயலுக்கும் விடாமுயற்சியோட தன்னம்பிக்கையோட மீண்டும் மீண்டும் முயற்சி செய்பவராக இருப்பாங்க. அந்த இடத்துல அவங்களுக்கு சோம்பல் தலை தூக்காது. என்னடா நம்ம நினைச்ச காரியம் இப்படி முன்னுக்கு பின்ன முரணா போகுதே அப்படின்ற சலிப்பு, ஒரு விரக்தியான மனநிலை இருந்தாலுமே கூட அதையெல்லாம் தட்டி முறித்து அவங்க கிட்டயே இருக்கிற அந்த சுய ஊக்கம் அப்படிங்கிறது நிறைய இருக்கும். தன்னைத்தானே மோட்டிவேட் பண்ணிட்டு அடுத்த லெவலுக்கு பயணிக்கக்கூடிய எண்ணம் அவங்க கிட்ட இருக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு குழுவா கூட இருக்கட்டும், அல்லனா ஒரு கூட்டம், சின்ன கூட்டம், அதுக்கு தலைமை தாங்குற அந்த தலைமை பொறுப்பு அப்படின்றது இவங்க கிட்ட யாராவது கொடுத்துருவாங்க, இல்லைன்னா வழியை இவங்களே போய் ஏத்துப்பாங்க. தலைவரா இருக்கக்கூடிய அந்த தகுதி இவங்க கிட்ட இயல்பாவே இருக்கும். அதிகாரமா நின்னு ஆளுமையோட இருந்து அடுத்தவங்களை வேலை வாங்குற திறன் இவங்க கிட்ட இருக்கும். இவங்க சொன்னா மத்தவங்க கேட்டுப்பாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க கிட்ட எப்படி போய் சொன்னா அவங்க கிட்ட அந்த வேலையை சுலபமா வாங்கிக்க முடியுமோ அந்த மாதிரி அவங்கள தட்டி கொடுத்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி சொல்லி புரிய வச்சு அந்த வேலையை வாங்கிக்கிற கூடிய ஒரு திறன் படைத்தவர்கள் அப்படின்னு இவங்கள சொல்லலாம். அடுத்ததான் பாத்தீங்கன்னா மலை பிரதேசங்களுக்கோ அல்லது காட்டு பகுதிகளுக்கோ செல்றதுக்கு இவங்க விருப்பப்படுவாங்க. மலை மேல இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போகிறதுக்கும் ஆர்வம் உள்ளவர்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு இயல்பாகவே சிவ வழிபாடு பிடித்த ஒரு வழிபாடா இருக்கும். ஒரு சிலர் பாத்தீங்கன்னா அரசியல் ஆர்வம் அப்படி இருக்கும். தங்கிட்ட ஒரு திறமை இருக்கு, அந்த திறமை மூலியமாக முன்னேறணும் அப்படின்னா நமக்கு சில பாலிடிக்ஸ் எல்லாம் நமக்கும் தெரியணும். அப்பதான் மற்றவங்களை எல்லாம் சமாளிக்க முடியும். ஆனா இவங்க ஈஸியா அந்த பாலிடிக்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணி இவங்களுடைய திறமையை அடுத்த லெவல் கொண்டு போறதுக்குண்டான ஞானம் படைத்தவர்களாக இருப்பாங்க. மற்றவர்களோட பழகும் பொழுது எந்த ஒரு விஷயங்கள்ல எல்லாம் முன்னெச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா இவங்களுக்கு இவங்களுடைய மேலதிகாரிகள் கிட்ட இருந்து நல்ல ஆதரவு கிடைக்கும். எதை எப்படி செய்யணும் அப்படின்ற அந்த வழிகாட்டல்கள் இவங்களுக்கு ரொம்ப சுலபமா கிடைச்சிடும். அப்ப மேலதிகாரிகளினுடைய அனுகூலத்தை பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லலாம் இவங்கள. அடுத்ததா பாத்தீங்கன்னா இவங்க தான் குடியிருக்கிற இடத்துலயோ அல்லது அவங்களுடைய பூர்வீக இடத்துலயோ இல்ல ஒரு வேலை செய்யற இடத்துலயோ தனக்குன்னு ஒரு தனித்துவமான ஒரு பெயரையும் புகழையும் சம்பாதிச்சு வச்சிருப்பாங்க. உங்க பேரு சொன்னா தெரியும் அப்படின்ற அளவுக்கு ஏதாவது ஒரு பதவியிலையோ அல்லது எதையாவது ஒண்ணு செஞ்சு ஒரு புகழையோ தனக்குன்னு ஒரு புகழ் இருக்கிறத பார்க்க முடியும். அடுத்ததா ஒரு சிலருக்கு மருத்துவம் சார்ந்த அறிவு நிறைய இருக்கும். இன்னும் சிலர் மருத்துவத்துறையில இருக்கக்கூடிய நண்பர்கள் தொடர்பு கூட ஒரு சிலருக்கு நிறைய இருக்கும். ஒரு சிலர் மருத்துவரா கூட இருப்பாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா இவங்களுக்கு அதிக கட்டுப்பாடுகளை விதிக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவங்க ஆதிக்க மனப்பான்மையிலே இருக்கிறாங்க அப்படிங்கிறதுதான் அந்த இடத்துல உண்மை. இருக்கிறதுனால இவங்களை அதிக கட்டுப்பாடுகளை விதிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு இவங்க கட்டுப்பட மாட்டாங்க. இப்படி இவங்களுடைய அந்த ஆதிக்க குணம் அப்படிங்கிறது இருக்கிறதுனாலதான் சில நேரங்கள்ல இவங்களுடைய மனைவி கூடயோ குழந்தைகள் கூடயோ ஈகோ கிளாஷ் ஆயிடும். இதனால அவங்க
ஒரு மனக்கசப்பா சந்திக்கிற ஒரு வாய்ப்பு இருக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா கவர்மெண்டோட சப்போர்ட், ஏதாவது ஒரு வகையில அரசு வழி சலுகைகள் இவங்களுக்கு கிடைக்கும். ஒண்ணு கவர்மெண்ட் பேங்க் சப்போர்ட்டோ, அல்லது அரசு துறையில இருப்பவங்களுடைய ஆதரவோ, இல்ல அரசியல்வாதிகள் தொடர்போ, இப்படி ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ரிலேட்டடான ஒரு சப்போர்ட் இவங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா ஒரு தொழில தொடங்குற நிறைய பேர்ல எடுப்புலயே எல்லோரும் அந்த தொழில வெற்றி பெறக்கூடிய சூழல் இல்லை. அதாவது யாருனாலும் ஒரு லெவலை ஒரு தடைக்கல்ல கிராஸ் பண்ணணும். அப்படி பார்க்கும்போது தொழில்ல வெற்றிங்கிறது கிடைக்கிற வரைக்கும் இவங்க சோம்பல் இல்லாமல் போராடக்கூடிய ஆக்கப்பூர்வமான சிந்தனை உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒருத்தர்கிட்ட பழகுறோம் இல்லையா, அப்படி பழகும் போது ரொம்ப விழிப்புணர்வோட பழகுவாங்க. இதனால அடுத்தவங்க என்ன கருத்தை சொல்ல வராங்க, இல்லைன்னா அவங்களுடைய கேரக்டர் இதுதான், அவங்க இந்த குணத்துக்கு கீழே தான் இருக்காங்க, இவங்க இந்த லெவல் வரைக்கும் தான் போவாங்க அப்படின்ற அந்த விஷயத்தை எல்லாம் நுணுக்கமாக முன்கூட்டியே அறிந்து கொள்வாங்க. அவங்க கிட்ட பேசும்போது இவங்க அதை ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. அப்போ அவங்களுக்கு தகுந்த மாதிரி விழிப்புணர்வோடு இவங்க நடந்துப்பாங்க. எதிரிகளை சமாளிப்பாங்க, ரொம்ப ஈஸியா சமாளிச்சிருவாங்க. அந்த தைரியமும் துணிச்சலும் இவங்க கிட்ட இருக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட ஒரு 10 நிமிஷம் நம்ம போய் பேசணும்னாவே நம்ம கிட்ட இருக்கிற அந்த அறியாமை போயிடும், அதிகமாக தன்னம்பிக்கை வந்துடும். அந்த அளவுக்கு நம்மளெல்லாம் மோட்டிவேட் பண்றவங்க அப்படின்னே இவங்களை சொல்லலாம். அடுத்ததான் இவங்களுடைய அந்த சுயமரியாதைய நம்ம மதிச்சோம்னா இவங்களும் நம்ம கிட்ட அன்பா நடந்துப்பாங்க. அதுல ஏதாவது ஒரு ஈகோ ஹர்ட் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா அது பெரிய பிரச்சனையா தான் வெடிக்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் அவங்க கிட்ட பழகும் பொழுது அவங்கள புகழ்ந்து பேசிட்டா மட்டும் போதும். ஆனா அந்த ஈகோ ஹர்ட் ஆகுற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் நடக்காத மாதிரி பாத்துக்கிறது நல்லது. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா நேரம் தவறாமை அப்படின்னு சொல்லுவோம். பங்க்சுவலா ஒரு டைமுக்கு எந்திரிக்கிறது, இல்ல இந்த டைமுக்கு உள்ள சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறது, இந்த ரொட்டீனா ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னாவும் அந்த ஒரு டைமை கரெக்டா பேஸ் பண்ணி இந்த டைமுக்குள்ள இதை முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் நிறையவே இவங்ககிட்ட இருக்கும். அப்ப அதை செஞ்சும் முடிச்சிருவாங்க, அதுல சக்சஸும் ஆவாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள வகையில அமையும் அப்படின்னு நம்புறேன். இந்த பதிவை நீங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் நான் அடுத்த பதிவில் சந்திக்கின்றேன். வளங்கள் யாவும் வளர்மதியாய் பெருகட்டும். நன்றி, வணக்கம்.